Hello friends, welcome to SAP Consultant Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு SAP ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் வேணும் அண்ட் உங்களுக்கு பிராக்டிசிங் சர்வர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆர் என்னோட மெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் டேட்டா கவர் பண்ணியிருந்தோம் அண்ட் சோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போற மாஸ்டர் டேட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ச் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் டேட்டா. ஸோ எம்எம்மோட மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேசிக்காக பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பர்டிகுலரா ஒரு மெடிசன் வந்து ஒரு நாள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேல தயாரிக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒரு பேட்ச். ஓகேங்களா? அந்த பேட்சை டிஃபைன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 2வது நாள் கிரியேட் பண்ற அந்த செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்ந்தது இன்னொரு பேட்ச். அதுக்கு வந்து இன்னொரு யூனிக் நம்பர் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அந்த பேட்ச் மாஸ்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இதுவும் ஒரு மாஸ்டர் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் மாஸ்டர் அப்படிங்கிறதோட கிரியேஷனுக்கான டி கோட் என்ன, அதாவது டிரான்சாக்ஷன் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MSC1N அப்படிங்கிறதா இதோட டிரான்சாக்ஷன். MSC1N அப்படிங்கிறதா இதோட டி கோட், டிரான்சாக்ஷன் கோட். ஸோ இது அதே மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஐ மீன் ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, அதாவது எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா MSC2N அதை நீங்க கிரியேட் பண்ண பேட்சை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா MSC3N அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சும்மா ஒரு டெஸ்ட் மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கிறேன். சம் QS301 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான மெட்டீரியலுக்கு நான் ஒரு இது வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்னைக்கு டேட்ல வந்து நான் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னைக்கு 14/11/2023. ஸோ இன்னைக்கு டேட்ல நான் பேட்ச் வந்து நம்ம ஒரு யூனிக்கா கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு டேட்ல கிரியேட் பண்ற இந்த மெட்டீரியல், அதாவது இன்னைக்கு டேட்ல இந்த மெட்டீரியலுக்கு இந்த ஒரு பேட்ச்ல வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் மாதிரி ஒரு பேட்ச் வந்து யூனிக்கா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்டர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெயினா இதுல பேசிக் டேட்டா 1 அப்படிங்கிற இந்த வியூல நீங்க மெயின்டைன் பண்ற வியூஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பேசிக் டேட்டா 2 அண்ட் 3 கிளாசிபிகேஷன்ஸ் வந்து அப்புறம் மெட்டீரியல் டேட்டா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து எதுவும் வேல்யூஸ் என்டர் பண்ண போறது இல்லை. அண்ட் பேசிக் டேட்டா 1 இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இதுல தான் நீங்க டீடைல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பர்டிகுலரா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ராடக்ட், அதாவது இந்த மெட்டீரியல் இது பண்றாங்க அப்படின்னா அந்ததோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்னவோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இங்கேயே வந்து கேலண்டர் இருக்கும். ஸோ பர்டிகுலர் நான் ஜஸ்ட் வந்து இன்னைக்கு டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல SLED அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த SLED அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் எக்ஸ்பிரேஷன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது செல்ஃப் லைஃப் எக்ஸ்பைரேஷன் டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாமே ஒரு ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த எக்ஸ்பைரி டேட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க மென்ஷன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் சொல்றேன், இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆஃப் லைஃப் டைம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 மந்த்ல வந்து இது எக்ஸ்பைரி ஆயிரணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அகைன் நான் வந்து கேலண்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் 14 வரையும் நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்போ இருந்து அவைலபிள் இருக்கும், இந்த மாதிரி உங்க கம்பெனியோட டீடைல்ஸ் என்ன என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது வெண்டர் யாருக்கிட்ட வாங்குறோம் இந்த டீடைல்ஸையுமே வந்து நீங்க ஆட் பண்றதுனா, அதாவது உங்க கம்பெனில அதுக்கான ரெக்யர்மெண்ட் இருந்தா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் மெயினா நீங்க கொடுக்க வேண்டிய டீடைல்ஸ் இந்த விஷயங்கள் தான். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணிட்டு சேவ் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிரியேட்டிங் பேட்ச். ஸோ நான் என்ன பேட்ச் நம்பர் கொடுத்தேனோ ஸோ இப்போ பேட்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண பேட்ச். இதை வந்து நீங்க ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்டர் பண்றேன்.
இப்போ நம்ம கிரியேட் பண்ண பேட்ச வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் அப்படிங்கிறது கிரியேட் பண்றது. ஸோ பேட்ச் மாஸ்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மாஸ்டர் டேட்டா. நான் சொல்றேன்ல, பேட்ச் மேனேஜ்மென்ட் யூஸ் ஆகுற எல்லா கம்பெனிஸ்லயுமே பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால இது ஒரு முக்கியமான மாஸ்டர் டேட்டா. இத ஜஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ பிராக்டிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் சர்வர் இல்ல அப்படின்னா, ஸோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற Instagram பேஜ்க்கு நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆர் என்னோட மெயிலுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் பிராக்டிசிங் சாஃப்ட்வேர் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அப்கமிங் டேஸ்ல நெறைய முக்கியமான வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.